Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் இந்த மாதிரி க்ரோஷே பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம இப்படி பென் ஸ்டாண்டு இல்லை நம்ம க்ரோஷே ஹூக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். இது நான் இதுக்கு ஒரு அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இதுக்கு ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா நான் 5mm ஹூக் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த எந்த யான் டீட்டெயிலுமே இருக்காது. இது நம்ம லோக்கலில் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்குறது. ஸோ இதில் எந்த டீட்டெயில் இருக்காது, பிராண்டட் கிடையாது. பட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ இதுக்கு ஹூக் சைஸு 5mm ஹூக் எடுத்திருக்கேன். டெபிஸ்ட்ரி நீடில், ஸ்டிச் மார்க்கர், சிசர், இவ்வளோ தான் தேவை. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் மேஜிக் ரிங் எப்படி போடணுங்கிற டீட்டெயில் இருக்குது. நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே மேஜிக் ரிங் போட்டிங்கன்னா ஒரு செயின் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மேஜிக் ரிங் உள்ளே நம்ம மொத்தம் 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேவா? இப்போ இது உள்ள 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். இதுதான் இந்த பேஸ்கெட்டோட பேஸ். ஸோ இந்த பேஸில் நீங்கள் என்ன கவுண்ட்டு வச்சு சிங்கிள் க்ரோஷே போடுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு பேஸ்கெட் ஹைட்டு வரும்போது கரெக்டான ஷேப்பில் வரும். இதில் ஏதாவது நம்ம ஒரு செயின் கூடவோ இல்லை ஒரு செயின் கூட போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பும் மாற ஆரம்பிக்கும். நம்ம பேட்டர்ன் போடும்போது கம்மியாக போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியும் ஷேப்பு மாற ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக கவுண்ட்டு வச்சுக்கோங்க. இந்த பேஸ்லேருந்தே கரெக்டாக கவுண்ட் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த டெய்லை பிடிச்சி இப்படி நல்லா சுருக்கணும்னா இந்த இது நல்லா சுருங்கிடும். ஸோ இது சுருங்கிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷிங் இருக்கு இல்லையா, இதில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2, 4, 6 தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஜஸ்ட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணி இந்த செயினில் வெளியே விட்டு எடுக்கிறோம். இப்போ இந்த ரவுண்டை நம்ம சர்க்கிளை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு ஒரு செயின் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பேஸில் ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு போடுறது எப்படின்னா, 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கிள் க்ரோஷேலையும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ்னால் என்னென்னா ஒரே ஸ்டிச்சில் ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஃபஸ்ட் ரவுண்டில் ஒன்று போட்டோம் இல்லையா, இப்போ அதிலே 2 போட போகிறோம். இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ண இடம். க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். உங்களுக்கு கவுண்டிங் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச்சை இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எப்போயுமே அதை மார்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் ஒரு இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷேவாக போடணும். இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 12 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஏன்னா பேஸில் 6 போட்டோம். இப்போ 6லேயும் 6 இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 6, 6, 12 மொத்தம் நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். எப்போவுமே க்ரோஷே போடும்போது எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் பழக்கத்தில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அந்த பழக்கம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஒரு ரவுண்டு முடித்தோன்னே நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேலே வீவியாக செயினாக வருதுல்ல, அதில் கவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை ஸ்டிச்சஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. அதை கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷேஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு 10 முடிஞ்சு 11 and 12 போட்டுட்ருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கவுண்ட் எடுத்துக்காதீங்க. இந்த இடம் இல்லை, இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வரிசையாக போட்டிருக்கோம். இந்த விவியாக மேலே இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கவுண்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு 12 இருக்கா அப்படிங்கிறதையும் எண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரவுண்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் இருக்க மாதிரி இருக்கும். அந்த செயின் நம்ம ஃபஸ்ட்டு ரோ போட்டுட்டு செகண்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு போட்டோம்ல, அந்த செயின் தான் அது. ஸோ அது நீங்கள் ஸ்டிச்சாக கவுண்ட் எடுத்துக்கவே கூடாது. அப்படி கவுண்ட் எடுத்திங்கன்னா இங்கேயே 2 செயின் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரவுண்டில் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்லிப் நாட் போட்டுட்டு. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ரோ போடுறதுக்கு ஒரு செயின் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த இடத்துல போடணும். மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். இதே பேட்டர்னை 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இன்ட்டு 6ன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். இப்போ இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ்னு இதே தான் சுற்றி சுற்றி நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ரவுண்டு 4 போடுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ ரவுண்ட் 4 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போடணும். அடுத்தடுத்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ் போடணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன், ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிடுங்க. அடுத்து 2வது செயினில் 2வது சிங்கிள் க்ரோஷே போடுறேன். 3வதில் வந்து ஒரு இன்க்ரீஸ், ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்னை அடுத்தடுத்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 2, இதுக்கு அடுத்து ஒரு இன்க்ரீஸ், 3வதாக ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே பேட்டர்னை இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ ரவுண்ட் 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் 5 பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ இது 2 3 4வது ரோ கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் வந்து அடுத்த 5வது ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்தடுத்து கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் அப்படி போட போகிறோம். ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. 2வது சிங்கிள் க்ரோஷே அண்டு 3வது சிங்கிள் க்ரோஷே, இது 3ஐயும் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு இன்க்ரீஸ். ஐஎன்சினா இன்க்ரீஸ்னு அர்த்தம். இன்க்ரீஸ்னால் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இடத்துல போடணும். ஸோ இதே பேட்டர்னை இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு செக் பண்ணிங்கன்னா 30 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். நீங்கள் பேசிக்கில் 6 போட்டோம், அடுத்து 12 18 ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இன்க்ரீஸ் எத்தனை கொடுக்குறோங்கிறத கவுண்ட் பண்ணிங்கனாலே அந்த டோட்டலாக எத்தனை இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 6 தான் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அது முடியும் போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 2 தடவை நான் போட்டேன், இதே இதை இன்னும் 4 தடவை போட்டோம்னா இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரவுண்ட் 5 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 6ல் பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், அடுத்தடுத்து 4 சிங்கிள் க்ரோஷே போடணும், ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இந்த பேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவு போதும், இதுக்கு மேலே ஹைட்டு தான் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், ஹைட்டில் தான் நிறைய பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டர்னை மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு பேஸ் இன்னும் பெருசாக வேணும்னு நினச்சோம்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதை வந்து பெருசாக்கிக்கலாம், வட்டத்தை பெருசாக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஒரு 8 சர்க்கிள் போட்டிருப்போம், 8 ரோ போட்டிருப்போம். அதுக்கு மேலே இன்னும் பெருசாக வேணும்னா அதுக்கு அடுத்து நம்ம வந்து ரோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்னையும் மாற்றிக்கிட்டே போகலாம். ஸோ இது ஒரு பேசிக் பேட்டர்ன் பேஸ்கெட்டுக்கு. இதை வச்சு நீங்கள் அடுத்து எந்த ஸ்டிச்சு வேணாலும் யூஸ் பண்ணி, இப்போ மேலே போடும்போது டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணலாம், ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணலாம், FBDC யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேஸ்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். என்ன ஸ்டிச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே ஸ்டிச் தான் யூஸ் பண்ணோங்கிறது இல்லை, வேறு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகவும் முடியும். ஸோ இப்போ ரோ 6 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இப்போ இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 7 போட போகிறோம். இப்போ அது ரோ 7 பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். அஞ்சு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போடணும், அவ்வளோதான். அடுத்தடுத்து 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம 4 போட்டோமா அது பண்ணோன்னா பேட்டர்னை வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் போடும்போது ரோவை வந்து கவுண்ட் பண்ணுறது ஈஸி தான் உங்களுக்கு. இப்போ போடும்போதே உங்களுக்கு விசிபிளாக நல்லாவே தெரியும் ரோ கவுண்டிங். அந்த ரோ கவுண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக போடுறோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது சிங்கிள் க்ரோஷே 4 5 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ். ஸோ இந்த 7வது ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக வந்து 42 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ ஒரு இன்க்ரீஸ். இதே பேட்டர்னை 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். அதே இடத்துல தான் இன்சர்ட் பண்ணி இன்னொரு 2வது சிங்கிள் க்ரோஷேவும் போடுறேன். ஸோ இது ஒரு பேட்டர்ன். இதை நீங்கள் இன்னும் 6 தடவை 5 தடவை ரிப்பீட் பண்ணணும். 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? 5 ஒரு இன்க்ரீஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும். ஏதாவது ஒரு இடத்துல மாற்றினீங்கன்னா அந்த ஷேப் டோட்டல் ஷேப்பே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி போடுங்க. ஸோ 7வது ரவுண்டும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ 7th ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ 8th ரவுண்டுக்கு இன்னொரு செயினும் ஆட் பண்ணிவிட்டு 8th ரவுண்டு போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம 8th ரவுண்டு பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ இந்த இடத்துல 1 இதை கவுண்டிங் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதான் லாஸ்ட் ரவுண்டு. பேஸுக்கு இது லாஸ்ட் ரவுண்டு. பேஸில் மொத்தம் 8 ரவுண்டு போட்டிருக்கோம். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸும் போட்டுடணும். இதே பேட்டர்னை நம்ம வந்து 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 48 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ஒரு தடவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து 6 தடவை, அதாவது மொத்தம் இன்னும் 5 தடவை இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணணும். பேஸ் வந்து சிங்கிள் க்ரோஷேயில் போட்டுட்டு ஹைட் வந்து டபுள் க்ரோஷே இல்லை ஹாஃப் டபுள் க்ரோஷே இதில் கூட போடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக போடணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட போடலாம். ஸோ இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ 8 ரவுண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு பேஸுக்கு. இப்போ இந்த ரோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைட் ஏற்ற போகிறோம். ஹைட் ஏற்றுறது பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் இந்த பேஸ் இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு போதும்னா இதோட கட் பண்ணிடலாம். இதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஹைட் ஏற்றலாம். இல்லை இன்னும் பேஸ் அதிகமாக வேணும், பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 ரவுண்டு சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இது வெளிப்பக்கம், அது வந்து உள்பக்கம். அந்த உள்பக்கம் இருக்கிற த்ரெட்டை வந்து உள்பக்கமாகவே சொருவி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து ஹைட் ஏற்றுறப்ப என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக் லூப் இருக்குது இல்லையா, அந்த பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த 2 லூப் இருக்குது. விவிஎஸ் ஸ்டிச்சஸ் வருது இல்லை, இந்த இடத்துல விவிஎஸ் ஸ்டிச்சஸ் வருது இல்லை, இது வந்து ஃப்ரண்ட் லூப்பு, இது வந்து பேக் லூப்பு. ஸோ நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். பின்னாடி இருக்க லூப்பை மட்டும் எடுத்து இந்த 9th ரோ மட்டும் அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி ஸ்லிப் ஸ்டிச், இது சிங்கிள் க்ரோஷே தான்.
ஸோ மொத்தமாக 48 இருக்கும். அதே 48 அப்படியே மேலே ஏறும்போது கரெக்டாக கடைசி வரைக்கும் வரணும் உங்களுக்கு. ஸோ பேக் லூப்பில் மட்டும் 9th ரோ ஒர்க் பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி தான் பேஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இது வந்து பேக் லூப்பு. ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைட்டில் போகிறதுக்கு இது பேக் லூப் மட்டும், அந்த இடம் சும்மா பார்டர் மாதிரி தெரியும். அதுக்காக வந்து பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கொண்டாந்து கடைசியில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஏற ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த மாதிரி போடும்போது. ஸோ ஹூக் இன்செர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 to 23 ரோஸ் வரைக்கும் 48 சிங்கிள் க்ரோஷே அப்படியே 2 லூப்லேயும் சேர்த்து போட்டுகிட்டே வர வேண்டியதான். எந்த வித மாற்றமும் கிடையாது இதில். அப்படியே ஜஸ்ட்டு வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட போகிறோம். இது 10வது ரோ நம்ம போடுறது. 10 to 23 ரோஸ், கிட்டத்தட்ட ஒரு 14 ரோ வரும் மொத்தம். கீழே 9லேருந்து சேர்த்திங்கன்னா மொத்தம் 15 ரோ. இந்த ஹைட் எனக்கு போதுங்கிறதுனால நான் நிறுத்திட்டேன். நீங்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் 2 ரோ போட்டால் எனக்கு ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா அது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து ஒரு பேசிக் ஐடியா. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி மாற்றி போடணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி போட்டுக்கலாம். என்ன ஸ்டிச்சஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு பேஸ்கெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹைட்டை ஏற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். மொத்தமாக வந்து பேஸ் வந்து 8 ரோ போட்டோம். அதுக்கப்புறம் வந்து 9லேருந்து 23 வரைக்கும் நான் ஒரு 15 ரோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை கவுண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே வந்து யான் அண்டர் வச்சு பண்ணும்போது அழகாக ஈஸியாக ஸ்டிச்சஸ் நல்லா எக்ஸாக தெரியும். இதை வந்து ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நம்மளோட பேஸ்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹைட்டு இன்னும் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ரோ கூட சேர்த்து போட்டுக்கோங்க. ஒன்றும் அது நம்மளோட இஷ்டம்தான். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியும் முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. இந்த எண்டில் ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுட்டு ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது நீங்கள் வேணால் மல்டி கலர்லேயும் போடலாம். ஒரு 2-3 கலர் பாதியாக விட்டுட்டு அடுத்தடுத்து இப்போ 15 ரோன்னா 5 ரோ ஒரு கலர், 5 ரோ ஒரு கலராக மாற்றியும் போடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த ஸ்டிச்சை வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன் நான். ஸ்லிப் ஸ்டிச் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா பார்த்து கவனமாக போடுங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ரோ ஃபுல்லாகவே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் கூட போட்டுட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின், அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் ஒரு செயினும் போட்டுட்ருக்கேன். இந்த பார்டரை கூட நீங்கள் வேறு கலர் கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது வச்சு கூட நீங்கள் போடுறதுனா போடலாம். பார்டர் மட்டும் போடுறதுனாலும் போடலாம், இல்லை இந்த ஹோல் பேஸ்கெட்டே வந்து மல்டி கலரில் போடுறதுனாலும் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ 15 ரோ இருக்குன்னா 5 பிரித்து கூட நம்ம போடலாம். இப்போ இது வெறும் ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது ஒரு செயின் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி எம்போஸ்டாக அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி வரும். அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம இஷ்டமோ அப்படி தான். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சுற்று ஃபுல்லாகவே ஓரளவுக்கு முடிக்க போகிறேன் நான். ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, ஒரு செயின். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு செயினையும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பீடு எண்டு மாதிரி வரும் அது. ஸோ இதே கலர்லேயும் போடலாம், இல்லை வேறு கலர் மாற்றி போடுறதுனாலும் போடலாம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரோ ஃபுல்லாகவே எல்லாமே வந்து இந்த ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டாச்சு. ஒரு செயினை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸ் த்ரெட்டு கொஞ்சம் கூட விட்டு கட் பண்ணிவிடுங்க. அதை வந்து டேபிஸ்ட்ரி நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து உள் பக்கமாக சொருகி விட்டுடலாம்.
ஸோ இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு பேசிக் ஸ்டிச்சு தான். ஒரு மேஜிக் ரிங் போட்டோம், சிங்கிள் க்ரோஷே போட்டோம், அதை வச்சு ஒரு பேசிக்கான ஸ்டிச்சஸ் மட்டும் வச்சு நம்ம ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நூலில் கோத்துட்டு யானை கோத்துட்டு உள் பக்கமாக தெரிகிற ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 2-3 ஸ்டிச்சில் சொருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி யானை வந்து ஹைட் பண்ணி விடணும். நம்ம எந்த இடம் நீங்கள் முடிக்கிறீங்கன்னாலும், என்ன ஒர்க் பண்ணிங்கனாலும், என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிங்கனாலும், இந்த மாதிரி இருக்க எக்ஸஸ் யான் எல்லாமே வந்து இந்த மாதிரி நூலில் கோத்து உள் பக்கமாக எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு சேஃபாக உள் பக்கம் சொருகி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஸ்டிச்சுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைட்டாக அங்கே டைட் போட்டிங்கனாலே உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த இது. ஸோ அதுலேயும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னா அந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கனாலும் அது இன்னும் செக்யூர்டாக இருக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த டெய்ல் இருக்குது இல்லையா, இதுவும் அங்கே இருக்குது. இதையும் வந்து உள் பக்கமாகவே அப்படியே வந்து கோர்த்து சொருகி விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி உள் பக்கமாகவே வெளியில் தெரியக்கூடாது, ஸ்டிச்சுக்கு வெளியில் வரக்கூடாது, பேக் சைடு நல்ல பக்கம் வரக்கூடாது. உள் பக்கமாக மேலாப்பில் இருக்கிற ஸ்டிச்சஸில் இப்படி சொருகி எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பேஸ்கெட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளோட க்ரோஷே சப்ளைஸ் போட்டுக்கலாம். ஸோ இது கீழ்ப்பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி கூட நீங்கள் உள் பக்கம் ஃபிட் பண்ணிடலாம். அப்படியே சும்மா வச்சிடலாம். இன்னும் வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த இடத்துல ஒரு தெர்மோக்கோல் கூட அந்தளவுக்கு கட் பண்ணி கூட செட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.